அனைவரும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை 13 மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முக்கிய தகவல். இதை பத்தி தான் இந்த செய்திருப்புல பிரீஃபா பார்க்க போறோம். இது கூடுதலாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை கொடுக்க போகிறதாம் இந்த செய்திருப்புல பிரீஃபா மட்டும் சுருக்கமாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமை சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதியில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. இந்த பகுதியில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஸோ இன்று காலை 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10 மணி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் 13 சொல்லக்கூடிய 14ஆம் தேதி நாங்கள் தவறாக பதிவிட்டுறோம். ஸோ கனமழை எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழை எச்சரிக்கை இருக்க போகிறதாக சொல்றாங்க. ஸோ 10 மாவட்டங்களில் குறிப்பாக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானிலை நிலவரம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஆகிய நேற்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடத்துலையும் மழை பெய்யும் என்று எதிர்பார்த்த நிலையில அங்கங்கே பரவலாக கொஞ்சம் மழை பெய்தது, விட்டு விட்டு பெய்தது. ஸோ 14ஆம் தேதி ஆகிய இன்று தமிழகத்தில் ஒரு சில இடத்திலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்றாங்க. ஸோ 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பாக அந்த புதுவை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் சொல்றாங்க. ஸோ இதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை பற்றி முன்னறிவிப்பு தற்போது வெளியிட்ட அறிக்கையில 13ஆம் தேதி நேற்றிலிருந்து 16ஆம் தேதி வரை தமிழகத்துல குறிப்பாக ஒரு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக குறையக்கூடும் சொல்றாங்க. சூரிய இயல்பு நிலையிலிருந்து குறைந்தபட்ச வெப்பநிலை அளவோட வேறுபாடு எப்படி சார் இருக்கும் அப்படி கேட்க போனீங்கன்னா, தமிழகத்துல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறையவும் என வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய வடகை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடைக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.